விடிய காலையில் 5:30க்கெலாம் எழுந்துட்டேன். முன்னாடி நாள் வச்ச குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சுட்டு இட்லிக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பால் வந்து பாப்பாவுக்கு காய்ச்சி எடுத்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் டே என் அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட்டு, அதனால எல்லோரும் கிளம்பி மாயவரம் போயிட்டுருந்தோம். இந்த ஊருக்கு நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போகிறேன். சுத்தமாக அடையாளமே தெரியல. நிறைய பில்டிங் வந்து ஏரியாவே மாறி போயிருந்துச்சு. நாங்கள் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம், அதனால் கொஞ்சம் மாயவரத்துலேயே ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். மதியம் 1 மணிக்கெலாம் செக்இன் பண்ணிட்டோம். அப்படியே ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதியம் சாப்பிட்டுட்டு நானும் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாம் கீழே விளாண்டுட்டு அப்புறம் ஈவினிங் டீ குடிச்சிட்டு மறுபடியும் கீழே வந்து விளாண்டுட்டு இருந்தோம். நைட்டுக்கு கீ ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் கீ ரோஸ்ட்னோடனே சின்னதாக வரும்னு நினச்சிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே ஒரு பெரிய தோசையை 3ஆக மடித்து கொண்டு வந்து வச்சாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே செம பயம். ஆனாலும் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டுட்டு நைட்லாம் தூக்கம் வராமல் நடந்துகிட்டே இருந்தேன். காலையில் கிளம்பி ஃபங்க்ஷன் போகிறப்ப எடுத்த வீடியோ இது. ஃபங்க்ஷனில் எந்த வீடியோவுமே எடுக்கல, ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து எல்லாரையும் பார்த்ததுனால உட்காந்து எல்லார் கூடவும் கதை பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வருஷ தட்டு எடுக்கிறதுக்கும் வெளில போயிட்டேன், அதனால் வீடியோ சுத்தமாக எடுக்கவே முடியல. ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் வீட்டு சைடில் நடந்த ஃபங்க்ஷன் இது. ஹாப்பியாக போச்சு.